நிலைமை இப்ப எப்படி இருக்கு? பிரச்சனையா தான் சார், எங்களுக்கு எதுவும் தெரியல. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி டெசராக்ட்ல மாற்றம் தெரிஞ்சுதான் டாக்டர் செல்விக் சொல்றாரு. நாசா அவருக்கு பரிசோதிக்க அனுமதி கொடுக்கலையே. அவர் அதை பரிசோதிக்கல. சொல்ல போனா அவர் அந்த ரூம்லயே இல்லை. அது ஏதோ எதேச்சையா நடந்தது. அப்ப அது தானா செயல்பட்டுதா? இப்ப அதோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? அதிகமாயிட்டு இருக்கு. செல்விக்கால முடியலன்னதும் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க சார். இன்னும் வேகமா செயல்படுங்க. எல்லாருமே வெளியேற்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அப்ப எல்லாரையும் சாப்பிட்டு தூங்க சொல்லவா? டெசராக்டோட சக்தியை நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அதோட பாதிப்பு நிச்சயமா ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். ஃபேஸ் 2ல இருக்கிற கருவிகள் எல்லாத்தையும் உடனே இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. சார், நாம இப்ப இருக்கிற அந்த நிலைமையில அது ரொம்ப முக்கியமா? இந்த உலகம் அழியிற வரைக்கும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்களோ அதை செய்ய வேண்டியது நம்மோட கடமை. ஃபேஸ் 2 போய் கவனிங்க. அங்க இருக்கிற கருவிகள் எல்லாம் உடனடியா அப்புறப்படுத்தி ஆகணும். எஸ் சார். ஏன் கூட வாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு டாக்டர்? டைரக்டர், இந்நேரத்துக்கு நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்களா? ஆமா, டெசராக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? விளையாட்டா எடுத்துக்காதீங்க டைரக்டர். டெசராக்ட் செயல்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது தப்பா செயல்படுது. செயல்பட வச்சது நீங்க தானே? இது சக்தியை உருவாக்குற ஒரு கருவி. இதை யாரும் செயல்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒருவேளை இது உச்சக்கட்டத்தை அடைஞ்ச விண்ணுலக சக்தியை எப்படி அடக்குறதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் டாக்டர். அது அவ்வளவு சுலபம். அதுக்கான கருவியை நான் இன்னும் செஞ்சு முடிக்கல. அந்த